ட்ரேட் எடுக்கும்போதெல்லாம் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி ட்ரேடு எடுத்தோடனே சார்ஜில் வந்து பிடுங்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன அதை லாஸ் ஆகுதான். லாஸ் ஆச்சுன்னா மார்ட்டிங் போட வேண்டியதான். மார்ட்டிங் போட்டு அடுத்த டேப் ஓப்பன் பண்ணணும். மேக்ஸிமம் வின் ஆயிரும். இருந்தாலும் சேஃப்டிக்கு ஓப்பன் பண்ணி வைப்போம். வின் காட்டுதா? வின் அடுத்த டேப்புங்கிறதுனால காட்டல. ஓகே, செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். ரெண்டாவது ட்ரேட் எடுத்திருக்கேன். ஓ மை காட், 2 ட்ரேட் லாஸ். டெஃபினட்டாக லாஸ். அடுத்த லெவல் செக் பண்ணுவோம். மார்ட்டிங் போட்டிருக்கேன். விநாயகர் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷன் லைனை பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டில் வந்துடும். வரல அப்படின்னா அடுத்த லெவல் பார்க்கணும். அடுத்த லெவல் இது மெயின் லெவல். இந்த லெவலில் வச்சு வரும், அப்படி லெவல் பிரேக் அவுட் பண்ணி வரணும். நான் லெவலில் வச்சு வரும்னு சொல்லி அட்வான்ஸ் எடுத்தேன். பட் லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டு அதனால் அந்த இதில் கண்டிப்பாக வந்துடும். இது ரெண்டாவது ட்ரேடுனா ப்ராஃபிட்டுக்கு பண்ணலை, ரெக்கவரிக்கு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இது கணக்கில் வராது. இது இப்போ 2 ட்ரேட் இருக்கும். இதுவும் கொஞ்சம் கேண்டில் மேலே போகிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம். வீடியோ எடுக்கிறதுல என்ன பிரச்சனைனா அடுத்த லெவல் சட் மார்க் பண்ண முடியும். மார்க் பண்ணி வின் ஆயிடுச்சு. வின் ஆனதை இங்கே பார்க்கலாம். இது ரெக்வரிட்டு தான். இன்னும் 2 ட்ரேட் எடுக்கணும். தேர்ட் ட்ரேட் இது வின் ஆச்சுன்னா முடிச்சுக்கலாம். இது எடுக்க காரணம் கேண்டில் ஸ்டிக்கோட ஃபார்மேஷன் எப்படி உருவாச்சுங்கிறத பார்த்து தான் எடுத்துருக்கேன். பெரிய கேனில் வந்தால் தான் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறாமல் இருக்கும். சின்ன கேனில் வந்துச்சுன்னா அப்பா டவுனானு குழம்பிடும். எதுக்கும் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிடும். வின் ஆயிடுச்சு. ஸோ டுடே ஓவர் ஷேடை முடிச்சிடலான்னு தான் பார்த்தேன். முடிச்சிருக்கணும். இது இப்படி பண்ணக்கூடாது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ரொம்ப பெரிய லெவல் இருந்தாலும் 0.5% தான் வச்சுருக்கேன். 0.5% தான், ரொம்ப கம்மி. 0.33%. ஏன்னா எப்போவும் இது வேணும் நடக்கலாம். அதனால் வின். ஸோ இதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன். இன்றைக்கி ரொம்ப ஓவர். கிட்டத்தட்ட 1.75% ப்ராஃபிட் முடிச்சுக்கலாம்.